மட்டும் தான் லைவ் செய்வேன். ஆமாம், அது போட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து டவுன் எதோ பாருங்க. ஓகேவா? இது பார்த்துங்க ஆங்கிள் டைப் பண்ணி தூக்கிங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆனால் மாற்றி போடுங்க. அதான் யூஸ் பண்ணிங்க. இதை பண்ணிட்டு பண்ணுங்க. ரெண்டு போய் நீங்கள் கரெக்டாக இருந்துங்க. யூஸ் பண்ணிட்டு அப்புறமா செட் ஃபேஸ் மட்டும் வரணுமா? கரெக்டாக பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த இணையதள துவக்க நிகழ்ச்சிக்கு வருவதற்கும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நோக்கமாக என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். முதலாக எஸ் அகமது எஜி அவர்கள் கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Al-qari'atu mal-qari'ah. Wa ma adraka mal-qari'ah. Yawma அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்ஷாஅல்லாஹ் நிகழ்ச்சியை துவங்க இருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த ஏஐ தமிழ் குர்ஆன் இணையதளத்தை தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை வழங்குகின்றார். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் தான் குர்ஆன். இந்த குர்ஆனை அதிகமாக மக்கள் நாம் ஓதி வருகின்றோம். அதனிலும் ஒருபடி மேலாக அந்த குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த போதனைகளை, வாழ்வியல் நெறிகளை நாம் வாழ்விலே நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி அடைந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய வாழ்க்கையே குரானாக இருந்தது என்று சொல்லி காண்பிக்கின்றார். அப்ப நாம் குரானோடு இன்னும் அதிக தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு குரான் இன்றைக்கு ஒரு செயலியாக ஒரு இணையதளமாக நாம் வெளியிட இருக்கின்றோம். ஏனென்றால் இதுவரை வந்திருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் குரான் ஆப்புகளாக இருக்கட்டும், இணையதளங்களாக இருக்கட்டும், சர்ச் வசதி அதோட தான் அது இருக்கும். ஆனா இந்த ஏஐ கேப்பபிலிட்டி இதை நாம இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு குரானோடு இணைக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்கள் நண்பரோடு உங்களுக்கு தெரிந்தவர்களோடு எப்படி உரையாடி ஒரு செய்தியை பெறுகிறீர்களோ அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணும் பொழுது பல்வேறு ஆச்சரியப்படத்தக்க வகையில பல்வேறு செயல்களை இந்த ஏஐ வந்து செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப நம்ம ஒரு வார்த்தை சர்ச் பண்றோம், அதுல சின்ன ஒரு மிஸ்டேக் வழங்கப்பட்டது, வழங்கினார், வழங்க உள்ள ஒரு 3 வார்த்தை இருக்கு. இது நீங்க சரியா டைப் பண்ணா மட்டும்தான் சர்ச் பண்ணி அந்த வசனங்களை எடுக்க முடியும். ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட வராது. அது ஒரே கருத்துள்ள வாசகங்கள் தமிழ்ல மாறி மாறி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா சிரமமா இருக்கும். ஆனா இந்த ஏஐ அப்ளிகேஷன் வந்தீங்கன்னா நீங்க தவறாக டைப் பண்ணா கூட அது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எழுதுற உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப பெரிய ஒரு சௌகரியமாக இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம குரான்ல ஒரு செய்தியை பெறணும்னா சரியான அந்த வசனத்தை வாசகத்தை சரியா நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணி டைப் பண்ணா மட்டும்தான் அது காட்டும். சின்ன எரர் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அது நமக்கு காட்டாது. ஆனா இது இந்த ஏஐ அப்ளிகேஷன் அப்படி கிடையாது. ஏஐ எனேபிள்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லையா, அது வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்க எப்படி ரேண்டமா டைப் பண்ணாலுமே நீங்க சொல்வதை அதை வந்து நீங்க ஒரு கேள்வி மாதிரி கூட கேட்கலாம். சரியான அந்த வார்த்தையை வச்சு நீங்க சர்ச் பண்ண அப்படி அவசியம் கிடையாது. ஒரு பொதுப்போக்காக ஒரு மேலோட்டமாக எப்படி நீங்க கூகுள் சர்ச்ல சும்மா டைப் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு கேள்வி மாதிரி கேட்க கூட நீங்க என்ன பண்ணலாம், அந்த தேவையான குரான் வசனங்களை ஆதாரத்தோடு நம்பரோடு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு டைப் பண்றது இருக்குங்க, நல்ல மொழி ஆளுமை இருந்தால் அப்படி கிடையாது. நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணலாம், தமிழ்ல டைப் பண்ணலாம். இல்ல எனக்கு டைப்பே வராது நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வாய்ஸ், சும்மா ஒரு வாய்ஸ்ல இருந்து சொன்னா கூட உங்களுக்கான தகவல்கள் அது என்ன பண்ணிடும், கண்டு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷன் ஒரு குரான் வசனத்தை நம்ம பார்க்கிறோம், அதுல பல மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அதை நம்ம பயான்களை எடுத்து சொல்லும்போது டக்குனு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் நீங்க சொல்ற கரெக்ட், ஆனா வசனத்துல இல்ல, அது பிராக்கெட்ல வந்து சொல்றோம். அப்ப இந்த வாசகம் எதை வந்து சரியா சொல்லுது அப்படிங்கறது வந்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷன் வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து கூட பள்ளியாசனம் சொல்லிருக்கும் ஒரு சகோதரர் சொன்னாரு, ஆனா நீங்க இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்கீங்க, எனக்கு வந்து என்னன்னா எனக்கு இந்த அரபி தமிழ்ல சூரா மாணவன் சேர்ந்த ஒரு ஆசை இருக்கு, அரபி தமிழ்ல நான் ஈஸியா படிச்சு மாபாடம் அந்த மாதிரி வருமா அப்படின்னு நான் கூட நீங்க நான் செக் பண்ணி வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது அவசியமா தான் டைப் பண்ணேன். அவர் கேட்ட மாதிரி வந்துருச்சு. அதான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு ஃபியூச்சர் அப்ப நீங்க அதுல ஒரு கோட் வச்சு ஆட் பண்ண அவசியம் கிடையாது. அதான் ஏழு அட்வான்டேஜ். நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ அதை ப்ராப்பரா டைப் பண்ணீங்கன்னா போதும். டைப் பண்ணி தேவையா வாய்ஸ்ல சொன்னா போதும். எனக்கு தமிழ் டைப்பிங் வராதுங்க, தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா கூட போதும். உங்களுக்கு விலாவரியாக வந்து உங்களுக்கு டெமோ காட்டுவோம். அதே மாதிரி ஓவரால் என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் குரான் கம்பேனியன், கம்ப்ளீட் சொல்யூஷன் பாருங்க. இப்ப நீங்க வந்து வார்த்தைக்கு வார்த்தை ஆட்டோம்னா அது வேற ஒரு சைட்டுக்கு போகணும், குரானை சர்ச் பண்ண ஒரு சைட்டுக்கு போகணும். இது அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டா ஒரு குரான் கம்பேனியன் மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், அதோட நீங்க உரையாடுவதற்கு நீங்க ஒரு உரையாடல் மூலியமாக குரான் சார்ந்த அனைத்தையுமே நீங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மனித சமுதாயத்திற்கு தமிழ் நல்லவர்களுக்கு முதலாக இந்த ஏஐ கேப்பபிலிட்டியோட சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த இதழத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஏதோ ஒரு புதிதாக உருவாக்கி கொடுக்குற அப்படி கிடையாது. ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளாக இந்த களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனக்கு வந்து 2007ஆம் ஆண்டு முதலில் தமிழ் குரான் சர்ச் அதை வந்து வெளியிட்டவர் எஸ்.எம். அப்பாஸ் தான். 2007ஆம் ஆண்டு அவருடைய சாதனைகள் சொன்னா சொல்லிட்டே போலாம். இப்ப நீங்க பார்க்கலாம், முதலில் ஏஐ கேப்பபிலிட்டியோட தமிழ் குரான் ரிலீஸ் பண்றது. இந்த முதலில் என்ற வார்த்தைக்கு சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் பல முதலில செஞ்சிருக்காரு. முதலில் எடுத்தீங்கன்னு சொன்னா முதல்ல தமிழ் குரான சர்ச் வசதியோட 2007ஆம் ஆண்டு
எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சமூகத்தில் பார்க்கக்கூடிய எத்தனையோ மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட்டதை பாக்குறீங்க, சமூக சீர்திருத்தங்கள் நடந்தப்பட்டதை பாக்குறீங்க. அதுக்கு எண்ணற்ற பலர் உழைச்சிருக்காங்க. ஆனால் அந்த உழைப்பிற்கு ஒரு பேக்கெண்டாக தொழில் ரீதியாக ஒரு பேக் போனாக இருந்தவர் சொன்னா அப்பாஸ் தான். அவர் பெரும்பாலும் அதை பற்றி யாருக்கும் அதாவது வெளி உலகத்துக்கு தெரியலாம பேக்கெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆர்மி அப்படின்னு அப்பாஸ் தான். அதாவது நான் சொல்ற 2000 காலகட்டங்கள் 2002 2003 அந்த காலகட்டம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பயானை நீங்க கேட்கணும்னு சொன்னா அப்போ வந்து கேசட்கள் விற்பாங்க, காசு கொடுத்தா நீங்க வாங்கணும். அப்புறம் சிடி, அப்புறம் டிவிடி, இப்படி காசு கொடுத்துதான் ஒரு பயானை நீங்க கேட்கணும். அந்த காலகட்டத்திலே தமிழ் சமுதாயத்தில் இந்த தமிழ் சார்ந்த சமூகத்திலே முதலில் ஃப்ரீயா நீங்க ஆப் அதாவது வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்துவது அப்பாஸ் தான் முதல்ல. அதே மாதிரி வந்து பயான்கள் நடக்கும். நான் சொல்றேன் 2000 காலகட்டங்களை சொல்றேன், 2002 2003 அந்த காலகட்டங்களை சொல்றேன். பயான்கள் நடக்கும். இந்த பயான்களை தமிழ் முஸ்லிம் சமூகத்துல பயான்களை முதல்ல லைவ் டெலிகாஸ்ட் உலகம் முழுக்க பண்ணவர் அப்பாஸ் தான், எஸ்எம் அப்பாஸ் தான். இதெல்லாம் அவர் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சாதனை. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சார பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது அந்த காலத்துல புத்தகங்களாகவும் ஒரு அளவுக்கு வீடியோ கேசட்டுகளாகவும் அடுத்து ஒரு சீடிகளாகவும் இருந்த காலகட்டத்தில் ஒரு ரேபிட் மூவ் அதை வந்து ஒரு இணையதளத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து அந்த காலத்துல அப்பாஸ் எப்படி செய்வாங்க. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்லாம் வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றோம். அப்பெல்லாம் இன்டர்நெட் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு ஜிபி 152 ரூபா, எனக்கு வந்து ஒரு ஜிபி ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் 150 ரூபாய்க்கு. அப்ப நான் சொல்றது எல்லாமே இந்த 2006 2007 2009 அந்த காலகட்டங்கள்ல அப்ப மக்களுக்கு சேவைன்னு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 3 விதமான குவாலிட்டியில ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, வெறும் சவுண்ட், ஒரு ஆடியோ வர்றதுக்கு மட்டும் இருக்க போறாங்க, வெறும் சவுண்ட். அந்த அளவிற்கு மிகவும் துல்லியமாக நுணுக்கமாக அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளோடு ரொம்ப சிறப்பாக இலவசமாக பயான்களை கேட்பது அப்படிங்கறத வந்து அப்பாஸ் அவர்கள் வந்து அவர் தான் முதல்ல அதை வந்து லான்ச் பண்ணாரு. அதே மாதிரி இப்ப அந்த 20 ஆண்டு கால தொடர்ச்சியில திடீர்னு அப்பாஸ் வந்து நீங்க லான்ச் பண்ற அப்படின்னு நினைச்சிருக்கோம். 20 ஆண்டு கால தொடர்ச்சியாக அந்த குரான் தமிழ் குரானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்ப உதவியோடு பல்வேறு விதமான மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவதில் முன்னணியில் இருக்கக்கூடியவர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு வந்து ஏஐ கேப்பபிலிட்டியோட அந்த குரானை இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு நம்முடன் சமர்ப்பிக்கின்றார். இது இன்னும் கூடுதலாக சொல்லியாகணும். ஒட்டுமொத்த ஏஐ சர்வர் எல்லாமே ஒரு காஸ்ட் தான். இதனால ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சொந்த செலவுல தான் வந்து எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. மக்கள் பயன்பாட்டிற்கும் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துல நான் கலக்கப்பட்டிருக்கின்றேன். இங்க வந்திருக்க நம் அனைவருக்குமே ஒரு கனவு இருக்கும். யாரெல்லாம் வந்து குர்ஆனை நேசிக்கிறார்களோ, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை சரியான ஹதீஸ்களை தெரிந்து அதன்படி பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, குர்ஆனோடு நம் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனை போல் நாம் வாழ வேண்டும், குர்ஆனுடைய போதனை அடிப்படையில் வாழ நினைக்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே என்னை போல ஒரு கனவு தெரியுமா? இந்த குர்ஆன், அதே மாதிரி ஹதீஸ் புத்தகங்கள், இது எல்லாமே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு இலவசமாக எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ் கிதாபுகளுமே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாமே ஒரு அப்ளிகேஷனாக வெப்சைட்டாக நம்ம ஒரு சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏஐ கேப்பபிலிட்டியோட நமக்கு தேவையான குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை அப்படியே தமிழ்ல டைப் பண்ணி இதே மாதிரி நம்ம ஏஐ கேப்பபிலிட்டியோட ஒரு உரையாடல் மாதிரி அந்த ஹதீஸ்களை குர்ஆன் வசனங்கள் தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த கனவு எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி இதை நாம வந்து ஒரு சரியான ஹதீஸா லைஃபான ஹதீஸா இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு தெரிஞ்சு பார்க்கிற மாதிரி இலவசமாக அப்படி ஒரு அப்ளிகேஷன் அப்படி ஒரு இணையதளம் இருந்தால் இருக்கணும் அப்படிங்கிற கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த கனவை நிறைவாக்கக்கூடிய முதல் படியாக அப்பாஸ் அவர்கள் இந்த அப்ளிகேஷன் தமிழ்ல ஒரு குர்ஆனை வெளியிட்டிருக்காரு. இன்ஷாஅல்லாஹ் ஹதீஸ்ங்கிறது நிறைய இருக்கு. ஆனால் அந்த கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் அந்த கனவை அல்லாஹ் வந்து எப்படி நம்முடைய இதை வந்து அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தானோ அதே மாதிரி நம்ம எல்லாமே அல்லாஹ்வோட பிரார்த்திப்போம். இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்வோம். இலவசமாக அத்துணை ஹதீஸ் கிரந்தங்களும் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்த டெக்ஸ்டுகள் இப்படிப்பட்ட ஏஐ கேப்பபிலிட்டியோட இலவசமாக யாருமே எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாள் அதை நமக்கு ஆட்சி அனுப்புவாங்க. பிரார்த்தனை செய்கிறேன். அதனால எத்தனையோ சகோதரர்கள் இன்ஷாஅல்லாஹ் ஏன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்ற வெளிப்பு தெரியும். அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹதீஸ ஒரு வசனத்தை தேடுறது நம்ம அழகா ஒரு நாள் படிச்சிருப்போம், அது நம்ம மைண்ட்ல இருக்கும். திடீர்னு ஒரு பயானுக்காக ஒரு குறிப்பு எடுக்க அப்படிங்கும் பொழுது
அந்த படிச்ச ஹதீஸ தேடி எடுக்க 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம். அதே மாதிரி படிச்ச அந்த வசனத்தை தேடி எடுக்க அவ்வளவு நேரமாகும். இந்த கஷ்டத்தை சிரமத்தை இந்த தாவா காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிப்பார். அவங்க எல்லாரும் அப்படி அனுபவிக்கணும் மைண்ட் அதான் வரும். சரி, நமக்கு ஒரு குரான் கம்பெனி இருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஹதீஸ் கம்பெனி இருந்தா எப்படி இருக்கும், சொன்னால் அதை அப்படி எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவு வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய ஒரு முதற்படியாக இன்றைக்கு சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு குரானை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இணையதளமாக வெளியிட்டிருக்கின்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி பட வேண்டும் என்பதற்காக, ஏன்னா ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு இடங்கள் இருக்கின்றது, அதுக்கெல்லாம் ஒரு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வகையிலுமே தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். ரொம்ப இலகுவாக உங்களுக்கு ஆட்சி இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னால், குரானோடு என்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அருமையான கம்பானியனாக இது இருக்கும். இது வந்து நீங்க ரொம்ப சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷனாக டெமோல காட்டுவோம். இது என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் இந்த ஏரியாவில் கிரியேட் பண்ணும்போது நீங்க தேவையில்லை குரான் வசனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் தான் வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஹதீஸை படிச்சிருப்பேன். இன்னைக்கு ஒரு பையன் நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கும் போது எங்கப்பா ஹதீஸ் எங்க போச்சு அப்படின்னு நம்ம தேவையில்ல, எங்க அந்த குரான் வசனம் எங்க படிச்சுனேன் அவன் நினைச்சிருந்தீங்க. ஆனா இந்த இளைஞர்கள் உங்களுக்குன்னு அந்த தரவுகள் அதுல இருக்கும். ரொம்ப எழுதுற நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செய்திகளை கூட உங்களால் ரொம்ப எளிதில் பகுதி எடுத்துக்கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து ஒரு மிகப்பெரிய அரிய முயற்சி. அவருடைய சொந்த உழைப்பால் ஒரு தனி ஒருவனாக அறமையா சொல்லணும், அவருடைய உதவிகளுக்கு சப்போர்ட் இருந்தால் கூட ஒரு உண்மை நான்கு என்று சொல்லக்கூடிய வகையில தனி ஒருவராக இன்றைக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து தயாரித்து, ஏன்னா அது ரமலான் மாசத்துல வெளியிடணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டார். ஏன்னா அதான் வந்து இந்த ரமலான் மாசத்துல அதான் குரானை இறக்கலாம். அதான் வந்து இந்த ரமலான் மாதத்தில் தான் குரானை வந்து இந்த மனித சமுதாயத்துக்காக இறக்கிறான். எனவே ரமலான் மாதம் பொருத்தமாக இருக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கடைசி 20 நாள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்காம ரொம்ப சிரமப்பட்டு பல்வேறு வகையான டெஸ்டிங்லாம் செஞ்சு இந்த ரமலானுக்குள்ளே நாம அதை வந்து வெளியிட்டணும். ரொம்ப குறிப்பா கடைசி பத்து கூட அதை வெளியிட்டணுங்க ஒரு எண்ணத்தோடு ஒரு இலக்கோடு அல்ஹம்துலில்லாஹ் பாடுபட்டு இன்றைக்கு அது வந்து நம்ம கண்முன்னால் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கின்றது. அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் காண்கிறதுக்கு நம்ம நிகழ்வு. இப்பொழுது ஏஐ தமிழ் குர்ஆன் இணையதளத்தை எஸ். பாத்திமா பேபி அவர்கள் முன்னிலையில் கல்வியாளர் எஸ். சித்திக் எம்டெக் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். சேர் எடுத்துக்கலாம் சார். திரும்ப மாதிரி மேடம் இதான் நம்முடைய இணையதளம் தமிழ் குரான் .a அவ்வளவுதான். தமிழ் குரான் .a அதான் இணையதளம், அதான் பிரைமரி இணையதளம். கூடுதலாகவே வந்து ஏன்னா யூசர் டிராபிக் மக்கள் அதிகமாக அதை பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு துணைக்காகவும் தமிழ் குரான் AA.com அதுவே வந்து நம்ம வெளியிடுவோம். சார் அப்பா ஸ்கூலில் விளக்கம் ரொம்ப எளிதில் இருக்கும். தமிழ் குரான் .a தான் நம்முடைய முதன்மை இணையதளம். சரிங்களா? இருந்தாலும் ஒரு செகண்டரியாக கூடுதலாக வந்து தமிழ் குரான் AI தமிழ் குரான் AA.com டொமைனே வச்சிருக்கிறோம், AI டொமைன் வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுதான் இணையதளம் அல்ஹம்துலில்லாஹ் துவங்கி இருக்கின்றோம். இப்போ இதை பற்றிய டெமோ சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு வழங்குவார்.
தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சது. மனுஷன் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா செய்யற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி. 2 மாசம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை 2 நிமிஷத்துல முடிஞ்ச அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துச்சு. முன்னெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் உட்காந்து நம்ம மனைவி வேலை பார்க்கணும். எல்லாம் சும்மா வாயை சொன்னா போகும். இது பண்ணி கொடுத்தா 5 நிமிஷத்துல பண்ற அளவுக்கு பண்ணி கொடுக்குற அளவுக்கு மனுஷன் மாதிரியே யோசிச்சு, மனுஷன் மாதிரியே சிந்திச்சு, மனுஷன் மாதிரியே கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து இதுல எங்க என்ன இருக்குன்னு பார்த்து அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு. ஆனா இந்த தொழில்நுட்பம் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு மொழி. பொதுவாக ஆங்கிலம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இந்த மொழி ஒரு பேரியரா இருக்கு. இப்ப நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம சமுதாய மக்களுக்கு நம்ம இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம மக்களுக்கு எப்படி இதை பயன்படுத்த கொண்டு வரலாம். நம்ம மக்களும் அதை பயன்படுத்தணும். அந்த ஆங்கிலம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பதான் இந்த மாதிரியான யோசனைகள் வந்துச்சு. சரி, முதல்ல நம்ம குரானை மக்களுக்கு எளிதில் கொண்டு போற மாதிரி ஒரு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இந்த அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்கேன். இது பேசிக்கா ஒரே வார்த்தை சொல்றாங்க. குரானுக்கு நீங்க பேசுறது புரிஞ்சா எப்படி இருக்கும்? இதான் கான்செப்ட். குரானுக்கு நீங்க பேசுறது புரிஞ்சா எப்படி இருக்கும்? அதை நீங்க தாய்மொழியிலே தமிழ் மொழி தாய்மொழியிலே நீங்க பேசலாம். அதை குரான் புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்குங்கிறதா என்னோட கான்செப்ட். இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறதா, இப்ப நம்ம இப்ப உள்ள சூழல்ல நமக்கு குரான்ல ஒரு வார்த்தை சந்தேகம், ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும், இந்த இளம் சட்டத்தை பத்தி என்ன சொல்லிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு மார்க் அறிஞ்சுட்டே போவோம். அவர் குரானை கற்று தெரிஞ்சு ஒரு மார்க் அறிஞ்சுட்டே போவோம். அவர்கிட்ட தான் நம்ம சந்தேகம் கேட்போம். அவருக்கு தெரிஞ்சா சொல்லுவாரு, தெரியலன்னா நான் பார்த்து போறேன்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏன் எடுக்கலாம் சீக்கிரமா சொல்லுவாரு. அது அவருடைய அறிஞானத்தை பொறுத்து. இப்ப இனிமே நம்ம என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு வர உங்களுக்கு வர கேள்விகளை, உங்களுக்கு தேவையான விளக்கங்களை, உங்களுக்கு வர சந்தேகங்களை நீங்க ஒரு மார்க் அறிஞர்கிட்ட கேட்டு பெற்றுக்கலாமோ அதே மாதிரி இந்த வெப்சைட்ல போய் நீங்க கேட்கலாம். மார்க் அறிஞர் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் போய் சொல்ல முடியும். 10 பேர் ஒரே நேரத்தில் போய் சொல்ல முடியாது. ஆனா இந்த நம்ம ஏரியை பொறுத்த வரைக்கும், தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே நேரத்துல ஒரு பேர் கேட்டாலும் அது கூட வந்து பேச சொல்லுங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க பெண்கள்லாம் ஒரு ஆண் நாட்கள் சில விஷயங்கள் நேரடியாக கேட்க முடியாது, கூச்சப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில கூட ஒருத்தருக்கு ஒரு கேள்வி போய் கேட்க முடியாது. நம்ம இந்த மாதிரி கேட்டா தப்பா நினைச்சுவாங்க அப்படின்னு சில பர்சனலா விஷயங்களா இருக்கும். அதனால பொது நிகழ்ச்சியிலையோ ஒரு ஆண் மார்க் அறிஞர்களையோ கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஏன்னா நம்ம கேட்கற கேள்வி 4 பேருக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு. இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க கேட்கற கேள்வி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இவங்க எனக்கே தெரியாது, இந்த உருவாக்க எனக்கே தெரியாது. நீங்க கேட்கற கேள்வி அதுக்கு மொத்தம் தான் தெரியும். இது எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன மாதிரியான சந்தேகங்களும், பெண்கள் தூரமான சந்தேகங்கள், ஆண்கள் தூரமான சந்தேகங்கள், தூரமான சந்தேகங்கள், என்ன மாதிரியான சந்தேகத்தாலும் நீங்க எது கேட்கலாம். நீங்க கேட்கற கேள்வி அதுக்கு மொத்தம் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸோ பிரைவசி ரொம்ப பாதுகாக்கணும். அது இதோட ஒரு சிறப்பு அம்சமா நான் கருதுறேன். பொதுவாக எல்லாம் நினைக்கலாம், கூகுள்லாம் இருக்க நம்ம அதை பார்த்து கேட்கலாங்க, இது என்ன அப்படி சிறப்பு இருக்கு நினைக்கலாம். உதாரணம் கூகுள் எப்படி நீங்க சூரிய மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அது சூரிய மட்டும் சில பேர் பேசியிருப்பான், அதையும் எடுத்துக்காட்டும். சூரியன் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பான், அதையும் எடுத்துக்காட்டும். இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்காட்டாது. நம்ம தான் அதை எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பார்க்கணும். ஸோ நம்மளுடைய நாலேஜ் எனக்கு தேவை. நமக்கு சூரியன் வச்சாலும் என்னமோ நமக்கு தெரிஞ்சாலாம் நம்ம அதுக்கு ஒரு தகவலை தேடி எடுக்க முடியும். கூகுளுங்கிறது அது சர்ச்சிங் ஏற்கனவே அவைலபிளா எந்த வெப்சைட்ல டேட்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். அது மாதிரி யோசிச்சு ஒரு ஆராய்ச்சி ஒரு தகவல் சொல்றாரு.
ஸோ அதுக்கு எதுக்கு இல்லை என்ன வித்தியாசம் புரியல. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் வெப்சைட்ல இருக்கான்னு பார்க்கணும். அது எந்த வெப்சைட்டா இருந்தாலும் சரி, அது தப்பா ரைட்டா தான் கழிவு. அதுல இருந்தா ஒரு கேள்வி எடுத்து வந்து அந்த வெப்சைட் என்ன இருக்கோ அதெல்லாம் காட்டும். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். போய் சரி இது தப்பா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குரான்ல அதை பத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து காட்டும். அதுவும் இல்லாம இதுல வந்து குரானை பத்தின கேள்விகளை மட்டும்தான் நீங்க கேட்க முடியும். எதுக்கு இதை சொல்றேன்னா, பெட்ரோல் வந்து இதை பிள்ளைகள் யூஸ் பண்ணா தப்பான யூஸ் பண்ணிடுவாரோ, வேற மாதிரி இது பேச வேண்டுமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதுல வந்து குரானை மற்றதான் நீங்க கேட்க முடியும். வேற எதை பத்தி கடவுள் பேசக்கூடாது. அமெரிக்க ஜனாதிபதி யாருன்னு கேட்டால் அது தெரியாது இருக்கும். இந்த ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் குரானுக்கு மட்டும் குரான் படமான கேள்விகளுக்கு மட்டும் பதிலளிக்கணும்னா நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அம்சத்தை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பண்ணல. குரான் மொத்தம் பதில் சொன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் இது ஒரு ஏஜென்ட் சொல்லுவாங்க. இது வந்து ரீசனிங் மாடல் ரீசனிங் டெக்னாலஜி அதிகம் உள்ள ஒரு அட்லிஸ்டான ஒரு மாடல் யூஸ் பண்ணி அதை கணிப்பு ட்ரை பண்ணுவாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து புராண பத்தின கேள்வி மக்கள் தான் நீங்க பெற்று முடியும். வேற விதமான எந்த விதமான வேற உலகங்கள் வேற விதமான தகவல்கள் அது தராது. அதனால நம்ம பாதுகாப்பா இந்த தொழிலும் நம்ம பயன்படுத்த இதோட பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதை இப்படிதான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம வரையறுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு மனுஷன் மாதிரி யோசிக்கிற ஒரு இயந்திரம். இப்ப ஒரு ஆன்சர்ல போய் நம்ம ஆன்சர் இந்த கேள்வி நம்ம கேட்க முடியும். இந்த கேள்வி நம்ம பயத்துல நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஒரு மனுஷன் நம்ம என்ன மாதிரி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி இதை வந்து இப்படிதான் பயன்படுத்தலாம், இதை இதுக்குதான் பயன்படுத்தலாம்னு நம்ம வரையறுக்க முடியும். இது வந்து ஒரு எல்லை. இதெல்லாம் இது நான் என்ன காரணத்துக்காக உருவாக்கிக்கணும், அது அல்லாத காரணத்துக்காக கூட நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க அறிவு கேட்ட கேள்வி என் அறிவு கேட்டாது. உங்களுக்கு தோன்ற விஷயம் எனக்கு தோண கூட போயிடலாம். இதை எதுக்கு சொல்றேன்னா, நான் சில உதாரணம் சொல்ல மாட்டேன். இந்த உதாரணங்களை தாண்டி நீங்க என்னென்ன கேட்க நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் கேட்கலாம். இந்த உதாரணத்துக்கு மொத்தம் தான் பேசணும், இதுக்கு மொத்தம் தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. என் அறிவு கேட்ட வரைக்கும் உள்ள உதாரணங்கள் நான் சொல்றேன். எந்த கூட அறிவாளிங்க இருக்கீங்க, உங்களுக்கு வேற மாதிரி சந்தேகம் வரும், அதையும் நீங்க கேட்கலாம். அதுதான் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு சகோதரர் கேட்டாரு, அதுக்கு வயசு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், டக்குனு வயசு சொல்லிச்சுனாரு. இந்த மாதிரிதான் நான் என்ன உதாரணம் சொல்றோம் அந்த உதாரணம் மட்டும் என்ன செய்யாது, நீங்க யோசிச்சு உங்க அறிவுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வரும் அது கேட்டா அதுக்கு அது பதில் சொல்லணும். சில உதாரணங்களை புரியறதுக்காண்டி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன்.
டெமோ ரெடி பண்ணிடுவோம், ஒரு 2 நிமிஷம். என்ன கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணல.
பாய் 47 MBPS இருக்கு. இது 47 MBPS இருக்கு. Gracias. ஏதாச்சும் உங்கள் ஃபோட்டோ ஏதாவது ஒன்று யாராச்சும் சொன்னீங்க வாங்க. சரி, நானா ஒரு கேள்வி கேட்டு அது போய் சொல்லுன்னா சிம்பிள் போடுறாங்க நினைச்சீங்க, அதுதான் கேட்டேன். பெண் உரிமை சட்டத்தை பற்றி சொல்லவும். கேள்வி வந்து நான் அதில் டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம சாட் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சிம்பிள் அனுப்புறேன். இப்போ வந்து ஸ்பீக்கர் சிம்பிள் அனுப்புறேன். குர்ஆன் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் பற்றி விரிவாக கூறுகிறது. பெண்களுக்கு எதிரான அநீதிகளை களைந்து அவர்கள் சமூகத்தின்
உரிய அங்கீகாரத்தை வழங்குகிறது. பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. திருமணத்தில் பெண்களுக்கு விருப்பம் உண்டு. பெண்களை மதித்து கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். பெண்களுக்கு கல்வியும் அறிவும் பெறுவதற்கான உரிமை உண்டு. பெண்களுக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் பொறுப்பு உண்டு. குர்ஆனில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் சிலவற்றை பார்க்கலாம். பெண்களுக்கு சொத்துரிமை. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 7 இல் பெற்றோரும் உறவினர்களும் விட்டுச் சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்கு உண்டு, பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. திருமணத்தில் பெண்களின் விருப்பம். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 230 ஒரு பெண்ணை மணவிலக்கு செய்துவிட்டால் அவள் வேறு ஒருவரை மணமுடிக்கும் வரை அவளை மீண்டும் மணப்பது அனுமதிக்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருமணத்தில் பெண்களின் விருப்பம் முக்கியமானது என்பது வலியுறுத்தப்படுகிறது. பெண்களை மதித்து கண்ணியத்துடன் நடத்துதல். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 19 இல் மனைவியருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு கல்வி மற்றும் அறிவு. குர்ஆன் கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது. பெண்கள் கல்வி கற்பது, அவர்களின் அறிவை வளர்ப்பது, சமூகத்தில் அவர்களின் பங்களிப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. குடும்பம் மற்றும் சமூகத்தில் பொறுப்பு. பெண்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. குர்ஆன் பெண்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகள் இஸ்லாத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. எங்க அம்மா என்ன கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் அவங்கள கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நான் சொன்னேன். நான் வேற வார்த்தை வேற மாதிரி சொன்னேன். தமிழ்ல தான் கேட்டேன். அது கேட்ட உடனே சுமார் 6000 மேற்பட்ட வசனத்தை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆய்வு பண்ணி குர்ஆன் பெண்களுக்கு எந்த மாதிரியான உண்மைகளை வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மார்க் அறிஞர் ஒரு மார்க்கெட்ட சட்டத்திலிருந்து ஒரு அறிஞர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க முன்னாடி யாராச்சும் பாத்துறீங்களா? நீங்க ஒரு மாதிரி தமிழ்ல கேட்டு இந்த மாதிரி சொல்றது யாராச்சும் பாத்துருக்கீங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் அவங்க கேளுங்க. இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, நீங்க உங்க போன்ல நெட் இருக்கா இல்லையா? tamilquran.a லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட கேள்வியை கேளுங்க. அப்படியே உங்க போன்ல கூட நீங்க போகலாம். அவங்க போன்ல பண்ண சொல்லலாம். நீங்க அப்படியே போன் உங்க போன்ல டைப் பண்ணுங்க. போன் இல்லையா? இப்ப இணை வைத்தவர்களுக்கு நம்ம தெரியாம தொழுக வச்சுட்டோம்னா என்ன பண்ணலாம்? சம்பந்தமா இணை வைத்தவர்கள் பத்தி வேணா கேட்கலாம். தொழுக வைக்கிறது அடிச்சுட்டு குர்ஆன்ல என்ன சட்டம் சொல்லப்பட்டு வேணா கேட்கலாம். இப்ப இணை வைத்தல் பத்தி சொல்றாங்க. இந்த தண்ணீர் டைப் பண்றோம். இணை வைத்தல் பற்றி எல்லாருக்குமே தமிழ் டைப் எல்லாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தமிழ் டைப் தெரியாது. நான் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் சொல்றேன். இப்ப இது தமிழ் டைப் பண்றோம். இது உங்களுக்கு தங்கிலீஷ்ல ஒரு தெரியல. நம்ம நார்மல் போன்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தங்கிலீஷ்ல சொல்லிடும். இப்ப பாருங்க, அந்த தங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதுல நம்ம கொடுத்த தகவல் இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. இது இஸ்லாத்தில் மன்னிக்க முடியாத ஒரு பெரிய பாவமாகும். குர்ஆன் இணை வைத்தல் பற்றி எச்சரிக்கிறது. மேலும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 48 அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியவருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் நிச்சயமாக பெரும் பாவத்தையே சுமக்கிறார். அல் குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 13 என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநீதியாகும் என்று லுக்மான் கூறினார். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 165 மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வை அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக கருதி அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பது போல் நேசிக்கின்றனர்.
ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹ்வை தான் அதிகமாக நேசிக்கின்றனர். அக்கிரமக்காரர்கள் வேதனையை காணும்போது நிச்சயமாக எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்பதையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் அறிந்து கொள்வார்கள். அது சும்மா நம்ம சொந்த கருத்தை சொல்லிட்டு போல. இந்த வசனத்துல இந்த நம்பர்ல இந்த அத்தியாயத்துல இதை நீங்க சொல்லலாம் அப்படின்னு அச்சுப்பட்டு அவருடைய வசனம் என்ன சொல்லி அதை இதை என்ன சொன்னாங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அடிச்சு அதே மாதிரி ஆதாரப்பூர்வமா சொல்லுது. சும்மா போற போக்குல பொட்டா போக்குவா அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வசனம் நம்பர் சொல்லி அச்சுப்பட்டா சொல்லுது. அது கம்மி. அதே மாதிரி இப்ப நீங்க பிரச்சாரம் பண்றவங்க இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு தலைப்புல பயன் பண்ண போறீங்க. எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியல. என்னென்ன வசனங்களை திறக்கணும், அந்த வசனம் எங்க இருக்கு, எந்த அதிகாரத்துல இருக்கு, எந்த நம்பர்ல இருக்கு உங்களுக்கு தெரியல. நீ ஒண்ணும் செய்ய வேணாம். இதுல போய் நான் இந்த தலைப்புல பயன் பண்ண போறேன், இந்த வசனத்துல திரட்டி ஒரு 5 நிமிஷம் ஒரு உரையை எடுத்து அந்த உரை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், அவங்களை சிந்திக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், மக்கள் ரசிக்க முடியாதவர்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு 5 செகண்ட்ல எல்லாரும் கேட்டு முடிச்சு எப்படி பேசணும் ஒரு வட்டி சம்பந்தமா அந்த தலைப்பின் கீழ் புராண வசனங்களை சொல்லவும் அந்த மாதிரி இப்ப டைப் பண்ண போறேன். வட்டி பற்றி உரையாட இருக்கின்றேன். எனக்கு வட்டி தொடர்பாக புராண வசனங்களை தெரிஞ்சு 5 நிமிடம் ஒரு நிமிடம் அளவிற்கு ஒரு உரையை எழுதும். வட்டி தொடர்பாக நான் உரையாற்றிருக்கின்றேன். நீங்க தமிழ்ல டைப் பண்ணலாம். நான் உங்களுக்கு புரியலைன்னா தமிழ் டைப் பண்றேன். நீங்க தமிழ்ல டைப் பண்ணலாம். ஒரு நிமிடம் நான் போறேன். ஒரு நிமிடம் போறேன். ஒரு நிமிடம் போறேன். ஒரு நிமிடம் போறேன். என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா கூட சொல்லுவோம். நான் கன்வின்ஸா ஒரு டைப் பண்ணுவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தமிழ்ல போடும். இல்லைன்னா நீங்க கன்வின்ஸா டைப் பண்ணுவீங்க. இதுல காப்பி பண்ணலாம். நீங்க இப்ப நீங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தலைப்பின் கீழே நீங்க இதுல சொன்னீங்கன்னாலே போதும். இது வந்து நான் ஸ்பீக்கர் போட்டு விடுவோம். இது வந்து உங்களுக்கு சொல்லுது. வட்டி இன்ட்ரெஸ்ட் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். வட்டி வாங்குவதை அல்லாஹ் தடுத்துள்ளார். வட்டி வாங்குபவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள். வட்டி வாங்குவதை விட்டும் விலகி ஏழைகளுக்கு உதவுங்கள். இதோ சில வசனங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 275. வட்டி உண்பவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்டு எழுபவனை போல் தவிர வேறு எழுவதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 276. அல்லாஹ் வட்டியை பாஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதோட நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஒரு கட்டுரை எழுதுறீங்க. இன்ட்ரெஸ்ட் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். வட்டி வாங்குவதை அல்லாஹ் தடுத்துள்ளார். வட்டி வாங்குபவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள். வட்டி வாங்குவதை விட்டும் விலகி ஏழைகளுக்கு உதவுங்கள். இதோ சில வசனங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 275. வட்டி உண்பவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்டு எழுபவனை போல் தவிர வேறு எழுவதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 276. அல்லாஹ் வட்டியை அழைக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 278. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னும் நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் வட்டியில் மீதம் உள்ளதை விட்டுவிடுங்கள். ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லிதான் இந்த நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம நோட் திறக்க நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இப்ப நீங்க வந்து ஒரு பதிவு ஒரு பேஸ்புக்லயோ ஏதோ வாட்ஸ்அப்லயோ ஒரு பதிவு நீங்க எழுதுறீங்க, ஒரு கட்டுரை இஸ்லாம் தலைப்புல ஒரு பதிவு நீங்க நினைச்சீங்கன்னா
இப்ப இந்த அழகா நீங்க சொல்லிட்டா இது உங்களுக்கு அந்த இதை அப்படியே கொடுத்துரும். நீங்க என்ன பண்ணா ஒரு காப்பி தான், காப்பி பண்ணிட்டு நீங்க அப்படியே உங்க பேருமே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ரொம்ப எளிய முறையில் இருக்கும். வந்து இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு உதாரணம்னா இதோட பயன்பாட்டுல ஒரு 10% 5% தான் நான் சொல்றேன். நீங்க யோசிச்சு என்ன மாதிரி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு சில அரபியை வந்து வாசிக்க தெரியாது, நீங்க எப்படி வாசிக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யலாம்னா ஒரு வருஷத்தை அந்த வருஷத்தை சொல்லிட்டு இந்த வசனத்தோட அரபி கூட இங்கே உட்கார சொல்லலாம், இங்கே உட்காந்துக்கலாம், எப்படி கதிரியோட எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு அதை வாசிக்கலாம். இப்ப நீ சொல்லலாம் இந்த மொத்த கிராஃபி இருக்காங்க கேட்கலாம், கிராஃப் எல்லாம் கேட்டு நீங்க வந்து வாசிக்க முடியாது. அது ஆழமா இருக்கும், என்ன கதிரின்னு உங்களுக்கு தெரியாது, எதை எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாது. இந்த மனுஷ மாதிரியே வாசிக்கலாம். சார்ல இப்படி இறங்கி இருக்கீங்களா கீழே? கீழே யார் பேசுறாங்க? பஸ் வசனத்துல அரபி இந்த வசனத்துல பாருங்க, நாவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஹியூமன் எரர் எது பண்ணாலுமே ஏன் கரெக்டா அதை புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் அது சொன்னோம். இங்க பாருங்க, பண்ணுவா நான் AI தமிழ் குர்ஆன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை இங்கே காணலாம். குர்ஆனின் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 38 அரபி வாசகம் இதோ. قل اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. பாத்தீங்கன்னா கஜீர் உச்சரி கூட வாசிக்கணும். இது நாட்டு மாதிரி வாசிக்காது. அரபி நாட்டுக்காரங்க எப்படி கஜீர் கூட வாசிப்பாங்களோ அதே மாதிரி வாசிக்கணும். நீங்க திருப்பி கேட்டு அந்த அரபியை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கலாம். எதுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி தான் இதை பயன்படுத்த முடியும். நம்ம ஒரு மட்டுப்படுத்த முடியும். இது எப்படி வேணாலும் கேட்டாலும் என்ன கேட்டாலும் தெரியும். இன்னொரு என்னன்னா இதுக்கு வந்து அரபி மொழியும் தெரியும். தமிழ் மட்டும் தெரியும்னு நினைச்சுக்காங்க. அரபி மொழியும் தெரிஞ்சவங்க அரபியை வந்து எடுத்துக்காது. இதே வந்து இந்த வருஷத்துல ஒவ்வொரு வார்த்தையும் என்ன தமிழ் அர்த்தம் எனக்கு சொல்லணும்னா சொல்லும். வார்த்தைக்கு வார்த்தை அது மட்டும் நான் சொல்லி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. நமக்கு நோக்கு நேரம் எடுத்து சொல்லுங்க. இது எல்லாமே நம்ம பேசுற மொழியில கேட்கணும். அதான் நம்ம கவனிக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டெக்னாலஜி பூட்டி அப்படிலாம் நம்ம பேசல. நம்ம அன்றாடமா பேசுற லோக்கல் லாங்குவேஜ் தான் நம்ம அதுக்கு நம்ம போயாடும். வார்த்தைக்கு வார்த்தை அரபி தமிழ்ல சொல்ல சொல்றீங்க. அரபி மூலத்தை அரபி ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தத்தை தயவு செய்து குறிப்பிடவும். தயவு செய்து தமிழ் அர்த்தத்தை தயவு செய்து குறிப்பிடவும். தமிழ்
பின்னாடி வந்து இந்த குரான் போட்டுருக்கோம். பின்னாடி இப்போ இது நகட்டணுமா? இது நகட்டணுமா கணி? ஆமாம், அது அது இது பேனர் பின்னாடி பேக்ரவுண்டு அந்த தெரியணுங்கிறதுக்காக இதை மட்டும் அங்கே சைடில் வச்சுருக்கீங்களா? அதை ரிமூவ் பண்ணிட்டு ஓரமாக வச்சிருக்கேன். திருப்பி உள்ள இந்த திருப்பி உள்ள வைக்க நமக்கு நேரம் இல்லை. கல்வி தமிழ் குரான் ஏ இன்னும் கொஞ்சம் நல்லா டாட் ஏ தெரியுற மாதிரி ஏ தமிழ் குரான் ஒரு அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஏ ஏஐ தமிழ் குரான் ஒரு அப்ளிகேஷன் இதான் இது முதல் முறை தமிழ் கம்ப்யூட்டர் இதான் இது முதல் முறை இஸ்லாமிய புனிதர்களான குரானோட அவங்க வந்து நம்மளுடைய தாய்மொழியிலே விளையாடி அதுலேருந்து பதிலை கற்றுக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் தமிழ்லேயே பேசி உங்களுடைய கேள்விகளை பேசலாம். நீங்கள் தமிழில் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு குரானில் என்ன அது கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கோம் அது தொடர்பான விளக்கங்கள் அறிவுரைகள் பதில்களை உங்களுக்கு மொழிப்பொழிவுகளை கொடுக்கும். நீங்கள் அதில் வாய்ஸ் மோட்லேயும் கேட்கலாம், டைப் பண்ணியும் கேட்கலாம். அதுவும் வாய்ஸ் மோட்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், டெக்ஸ்ட் மோட்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஹை டெவலப்மெண்ட் இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டு ஏஐ மாடலை பயன்படுத்தி இது ஒரு ஏஐ ஏஜெண்டாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தமிழ் புராணம் பற்றி மற்றும் பதில் சொல்கிற ஒரு ஏஐ ஏஜெண்டை இதோட யாரும் உருவாக்கலை. நம்ம தான் முதல் முறையாக உருவாக்கியிருக்கோம். இது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும்னு கிடையாது. நம்ம சக மனுஷன்கிட்ட என்னெல்லாம் கேட்போமோ இந்த மாதிரிலாம் கேட்போம், அதெல்லாம் அதை பதில் சொல்லுவோம். அறிவியலும் அதை கற்று வச்சுருக்கு. அதனால் அறிவியலையும் புராண வசனங்களை அதுக்குரிய அர்த்தங்களை தமிழ் அர்த்தங்களை தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மார்க் அறிஞர்கிட்ட போய் என்னெல்லாம் கற்றுக்கலாமோ என்னெல்லாம் கேட்கலாமோ அது எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷனில் இஸ்லாமிய மக்கள் மீது அனைத்து சமூக மக்களும் மீது குரானை கற்றுக்கணும்னு இருக்கப்படுற அனைத்து சமூக மக்களும் எழுதின குரானில் உள்ள விஷயங்களை நீ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக திருக்குறளை இந்த மாதிரி பண்ணணும்னு முயற்சியில் இறங்கிட்டுருக்கேன். திருக்குறளையும் இந்த மாதிரி பண்ணி திருக்குறள் சம்பந்தமாக மக்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு மாடல் அவங்க கேள்வி அது விரைவில் அறிவிக்கிறேன். இதை நான் செய்யறதுக்கு ஒரு 3 மாதம் செஞ்சுட்டேன். 3 மாதம் நான் இதை பற்றின விஷயங்களை செஞ்சு முழுக்க அதில் ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த கான்செப்டை யோசிச்சு எல்லாமே பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் திருக்குறள் கொண்டு வர சொல்கிறீங்க. இதெல்லாம் அது ஆரம்பி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டெக்ஸ்ட்டு சீனியர் ஜோக்கான புராணம் கம்பேர் பண்ணும்போது திருக்குறளோட டெக்ஸ்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ இது காட்டில் அது பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. என் பேர் எஸ்எம் அப்பா, அப்பா பேர் வந்து சால்வதி, எங்கள் அம்மா பேர் வந்து பாத்திமா. எப்படி சார் எல்லாரும் மேல போய் சாப்பிட்டு போயிருக்கோம். போயிடாம ஹலோ
Abbas has created TamilQuran.a.com, TamilQuran.a, TamilQuran.a and TamilQuran.a.com. Two websites Brother Abbas has created. It is basically a AI-driven Tamil Quran analytics website where user can talk to the Qurans like a human. They will get all the answers from the Quran. So this will be beneficial from all over the world, all over the people, irrespective of the religion. If anyone wants to know about the Quran, any particular topic, they can talk to the Quran. So we are giving a support in Tamil, English, also voiceover. So this is the first AI-driven Tamil translation Quran application created by Mr. Abbas. This is the world first he has launched this website today. So this has a capability of handling all type of the human-related query with a human way of answering. So even like a speech, if you want, if somebody has to write some articles, if somebody wants to do some any testimony, like whether particular message is there in the Quran or not. So all the purpose they can utilize this. This is unlike all other AI application. Mr. Abbas has used the most advanced generative AI technology to make this application to work in a better way. Tamil So this is basically we have created for a Tamil speaking people across the globe. So this has a dedicated support for Tamil. As of now, we are supporting only Tamil language for the Quran. Whether people who know Arabic or not, whether they know English or not, even whether they don't know Tamil typing or not, they can fluently talk in Tamil. As of now, we are having only Tamil language support in our application. Thank you. Sir. மிக நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் உதாரணம் எடுத்து வந்தேன், நேரம் இல்லாத காட்ட முடியல. நான் எடுத்து வந்த உதாரணத்துக்கு ஒரு 10% காட்டியிருக்கேன். நான் எடுத்து வந்த உதாரணம் சந்தேகம் இருக்கவங்க என்னை தொடர்பு பண்ணிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக பொறியாளர் ஜாவித் அவர்கள் இந்த அப்ளிகேஷன் பத்தி அவருடைய ரிவ்யூ அடுத்து அவர் ரிவ்யூ கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து ஒரு 3 months பண்ணி முடிச்சாருங்கிறது வந்து என்ன நம்பவே முடியாது. உண்மையிலே ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து பொதுவா வந்து யாரால பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கடின உழைப்பு இருக்கணும், நல்ல அந்த நோக்கத்துக்காக நேரத்தை செலவு பண்ண இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், நல்ல நோக்கம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு சேர மாஷா அல்லாஹ் நம்ம எஸ்எம் அப்பாஸ் அவர்களுக்கு அமைஞ்சதுதான், அல்லாவோட கருணையோட அமைஞ்சதுதான் இது வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்குங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். மாஷா அல்லாஹ். நானும் அல்ஹம்துலில்லாஹ் இது 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 எஸ்எம் அப்பாஸோட நிக்காம மாஷா அல்லாஹ் சித்திக் பிரதர் ஒரு கல்வி நிகழ்ச்சி அடக்கம், அதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் அவங்க சமூகத்தை சேர்ந்ததாகட்டும், இது இவங்களோட உழைப்போட வெளிப்பாடு யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட தாய் தந்தையர் தான். இவங்களோட தாய் தந்தையரோட எப்படி ஒரு எஸ்எம் அப்பாஸோட உழைப்பு வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தமிழ் குரான் வழிபடுறோம், அதே மாதிரி இந்த தாய் தந்தையரோட உழைப்பு தியாகம் அதெல்லாம் வந்து இந்த 3 பிள்ளைகளால நம்ம எல்லாருக்கும் சமுதாயத்துக்கு கிடைக்குமா. இதே மாதிரி ஒவ்வொருவரும் நம்ம தாய் தந்தையும் நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி வளர்ந்து அல்லாவோட பண்ணிக்கிறேன். சாகலாக அல்லாஹ் அள்ளி தந்த அருள் மட்டுமே என் மக்கள்
4 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தான். எல்லோரும் அல்லாஹ்விடம் கையேறினால் கண்டிப்பாக என் மக்களைப் போல் இந்த உலகிலேயே மக்கள் இல்லை என்று நான் எண்ணிக் கொண்டிருக்கின்றேன். அதன்படி நீங்களும் தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு அடிபணிய கூடிய மக்களாக ஆக்கி அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவான் என்று நான் இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். முதல் நன்றி என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன், கடமைப்பட்டிருக்கேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் வந்திருக்க முடியாது. அடுத்ததா என்னோட பெரியங்க அவங்க சப்போர்ட் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அடுத்து என்னோட சின்ன சுத்திக்கு அது சப்போர்ட் இருந்தாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என் தங்கச்சி எல்லாத்துக்கும் கூட என் மனைவி, நான் 3 மாசமா என் வேலையை விட்டு செஞ்சேன். என் மனைவி ஒன்றுமே சொல்லலை, நீ என்ன பண்ணுவீங்க அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த அனுசரா தலைவர் சித்திக் அவர்கள் இறுதியாக ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சில இஃப்தார் ஏற்பாடு பண்ணிருக்கு, இங்கே இருக்கு. இஃப்தார் ஏற்பாடு நீ பேசுவா. லைட் இருக்கு, நீ பேசு. மைக் கரண்ட் லோ வோல்டேஜ். பரவாயில்ல பரவாயில்ல, லைட் இருக்கு லைட் இருக்கு. பேசுப்பா, லைட் இருக்கு லைட் இருக்கு. மிகப்பெரிய முன்னெடுப்பு அல்லாஹ் இதுல பேசு. மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அல்லாஹ் மாபெரும் கிருபையால அதுவும் நம்ம முதலா சாப்பிட்டவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு வழியாங்க. அப்பாஸ் அவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அவங்க குடும்பத்தினரும் அதுக்கப்புறம் மெயினான ஒரு மனைவி, இந்த மாதிரி வந்து எல்லா மனைவியும் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய சகோதரருக்கு வந்து ஒரு உதாரணமா அந்த மனைவி வந்து அவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சித்திகன் வந்து கல்வி நிகழ்ச்சி இஷ்டம் கல்வியுடைய அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய நடத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது சார்பாக இது முன்னெடுத்துக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பணிகள் வந்து செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பைத்துல் மால் சார்பாக அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். சில நம்ம முகலா சார்ந்த எல்லாரும் வந்து அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவ்வளோதான்.